الله يا ربي يا الله الله يا ربي يا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله محمد رسول الله أرجو رضاك يا الله أنت الرحيم يا الله هبني عطاك يا الله أنت الكريم منك العطاء يا أنت العظيم يا فيك الرجاء يا أنت الحليم الستار ملك விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்தவன் ஒருவன். அவனை அல்லாஹ், அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே அர்ப்பணித்து கற்களாக பாவித்த அன்னவருடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்தில் இறைவனின் இல்லத்தில் ஒன்று குழும்பியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் மிக முக்கியமான ஒரு நாள் வரும். அந்த நாள் வந்துவிட்டால் நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற இறுதி நாளாக அந்த நாள் இருக்கும். நாம் ஜனாசாவாக இருப்போம். அக்கம் பக்கத்து வீட்டார்கள், குடும்ப உறவினர்கள் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள். ஜனாசா குளிப்பாட்டப்படும், கஃனிடப்படும், மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்து தொழுகை நடாத்துவார்கள். மன்னரை கெடுத்து கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டு திரும்பி போய் விடுவார்கள். கபரோ இருள் சூழ்ந்த வீடு, புழுப்பூச்சுக்கள் நிறைந்த வீடு. அங்கு என்ன நடக்குது என்ற விடயம் உலகத்துல யாருக்கும் தெரியாது. அந்த இருள் சூழ்ந்த வீடு வெளிச்சமாக மாற வேண்டுமா? அந்த கபருடைய வீடு சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக மாற வேண்டுமா? உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் சொன்ன பிரகாரம், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய பிரகாரம் தக்வாவோடு இறையச்சத்தோடு அமைத்துக் கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். கண்ணியமான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ரமதான் வருவதற்கு முன்பிருந்து நாம் ரமதான் வரப்போகிறது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். பல வகையிலும் தயாராகிக் கொண்டிருந்தோம். அருள் மிகுந்த ரமதான் எம்மை அடைந்து முதல் பகுதியினுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களோடு அதை எம்மை விட்டு பிரிய காத்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பமாக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு இனத்தை படைத்து வைத்திருந்தார், ஜின்னினங்கள். அந்த இனத்திலே இருந்தவன் தான் ஷைத்தான். அந்த கூட்டத்தினர்கள் அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்து கொண்டிருந்தார்கள். சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த கூட்டத்தை அழித்தான். ஆனால் முழு கூட்டத்தையும் அழைத்த ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுக்கு மன்னிப்பு கொடுத்தான். அவன் அந்த கூட்டத்தில் இருந்தவன் தான், ஜின்னினங்களாக இருந்தார்கள். அத்துணை நபர்களும் அவர்கள் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டிருந்தார்கள். ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தை அழித்தான். ஆனால் இந்த இபிலீஸை அல்லாஹ் பாதுகாத்தான். எதற்காக? அவன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினான், மன்றாடினான். முழு இனத்தையும் அல்லாஹ் அழித்து ஒருத்தனுக்கு மன்னிப்பு கொடுத்ததாக இருந்தால் அவன் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு, பாவ மன்னிப்பு தேடி இருப்பான். கண்ணியமானவர்களே, அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தது மட்டுமல்லாமல் மலக்குமார்களுடைய ஆசானாகவும் மலக்குமார்களுடைய தலைவராகவும் அல்லாஹ் பதவி அந்தஸ்தையும் கொடுத்து வைத்திருந்தான். அன்பானவர்களே, அதற்கு பிறகு
மனித வர்க்கத்தை படைக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து சுஜூது செய்ய சொன்னான். எல்லா மலக்குமார்களும் சுஜூத் செய்தார்கள், சஜிதா செய்தார்கள், தலை சாய்த்தெடுப்பது. ஆனால் இந்த இபிலீஸ் ஷைத்தான் மறுத்து விட்டான். மமதையின் காரணத்தினால் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் அவனை தூக்கி எடுத்து வீசினான், ரஜீமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வரும் பொழுது பூமியை நோக்கி அவனை எடுத்து வீசிய பொழுது, அல்லாஹ் அவனை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிய பொழுது, இபிலீஸ் ஒரு அல்லாஹ்விடம் ஒரு விடயத்தை முன்வைத்து விட்டு வந்தான், அனுமதி கேட்டு விட்டு வந்தான். யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன், எனக்கு அனுமதி வேணும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அனுமதியை கொடுத்தான். ஷைத்தானுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஊசலாட்டங்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா ரப்பு அல்லாஹ் அங்க அனுமதியை கொடுத்துட்டு அடியார்களுக்காக என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறான். அவண்ட வலையில சிக்கிக்கொள்ளாமல் நரகவாதியாக மாறிவிடாமல் சொர்க்கவாதியாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்பு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் ஒவ்வொரு நாள்தோறும், மாதம் தோறும், வாரம் தோறும் இபாதத்துகள் எங்களுக்கு அறிமுகம் செய்து தந்திருக்கிறான். கடமையான 5 நேர தொழுகைகள், முன்பின் சுன்னத்துகள், துஹாவுடைய தொழுகை, இஷ்ராக்குடைய தொழுகை, அவ்வாபினுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, எல்லாம் அமல். ஒரு மனிதன் அதிகாலையில் எழுந்ததில் இருந்து உறக்கத்துக்கு செல்லும் வரைக்கும் இஸ்லாம் துஆவை அறிமுகம் செய்து தந்திருக்கிறது. ஏன்? அடியார்களை பாதுகாக்க. மாதங்களில் சிறந்த 4 மாதங்கள் எல்லாம் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு மாதங்களும் மாதாந்த நோன்புகள் நோக்கலாம், வாரம் தோறும் நோன்புகள் அறிமுகம் செய்து தரப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் செய்து தந்து எல்லாத்துக்கும் மேலால ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அருள் மிகுந்த ரமதான எமக்கு தந்திருக்கிறான். சும்மா தரல்ல, அந்த இபிலீஸ, அந்த ஷைத்தான விலங்கு போட்டு கட்டி மூடி வைத்து விட்டு, நரகத்துடைய வாசலையும் மூடிவிட்டு, சொர்க்கத்துடைய வாசல் எல்லாம் திறந்து வைத்து விட்டு அடியார்களுக்கு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். எப்படியாவது சொர்க்கத்திற்கு வைத்துக் கொள்ளுங்க. முதல் பகுதி ரஹ்மத்து, நடுப்பகுதி மக்ஃபிரத்து, நரகத்துக்கும் பாதுகாப்பு பெறதுக்கு சொல்லி கடைசி பகுதி லட்சக்கணக்கான மக்களை ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்தில் நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செஞ்சு கொண்டே இருக்கிறான். ஏன் இவ்வளவு பெரிய சந்தர்ப்பங்கள்? 1000 மாதங்களை விட சிறந்த இரவை இந்த மாதத்துக்குள் அல்லாஹ் புகுத்தி வைத்திருக்கிறான். எப்படியாவது தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு அமல்களில் ஈடுபட்டு சொர்க்கத்துக்குள்ள நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷைத்தானுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். அடியார்களுக்கு எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள். ஒரு நோன்பு, அடியான் பிடிக்கின்ற ஒரு நோன்புக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்காக வேண்டி, யாரும் பார்க்கிறதுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் ஒரு மனிதன் ஒரே ஒரு நோன்பு பிடிக்கிறான் என்றால் 70 வருடம், இன்னொரு ரிவாயத்தில 100 வருட தூரம் அல்லாஹ் நரகத்தோட்டும் அவனை தூரமாக்குறான். கண்ணியமானவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நபி அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். 5 விதமான சிறப்புகள், பாக்கியங்கள் ரமதானோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் ஏண்ட உம்மத்தை தவிர வேற எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அதுல முதலாவது சொன்னாங்க, ஏண்ட உம்மத்தினர்கள் நோம்பு பிடிச்சிருக்கிற நேரம் வாயில இருந்து வரக்கூடிய துர்நாற்றம், இது அல்லாஹுடைய பார்வையில அது கஸ்தூரியை விட மேலானது என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க. கியாமத்துடைய நாளையில அந்த மனிதன் நோன்பாளி எழுப்பாட்டப்படக்கூடிய நேரம் அவனுடைய வாயில இருந்து நறுமணம் வெளிவந்ததாக, கஸ்தூரி வெளிவந்த நிலைமையில் எழுப்பாட்டப்படுவான். இந்த பாக்கியம் வேற எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. 2வது சொன்னாங்க, ஒரு நோன்பாளி நோம்பு பிடிச்சிருக்கிறார், அவர் நோன்பு திறக்கும் வரைக்கும் ஒவ்வொரு நோன்புக்கும் கடலிலே எத்துணை கோடிக்கணக்கான மீனினங்கள் இருக்கிறதோ அத்துணை மீனினங்களும் இந்த நோன்பாளிக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறது என்ற கருத்தை சொல்லி காட்டினார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது சொன்னார்கள், இந்த நோன்பாளிக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான்.
நான்காவது, அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான் அல்லாஹ் கட்டி போட்டு விலங்கு போட்டு விடுகிறான். ஐந்தாவது, நோன்பாளிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி நோன்பு நாளில்தான், கடைசி நாளிலேதான் நன்மைகளை கொடுக்கிறான், கூலிகள் கொடுக்கிறான் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதை கேட்ட சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நாள் லைலத்துல் கத்ருடைய இரவா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, ஒரு மனிதன் கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் அவன் வேலை செய்து முடித்த பின்னால் தானே அவனுக்கு கூலிகளை கொடுப்பது முறை. அல்லாஹுடைய முறையும் அதுதான். கடைசி நாளன்று அல்லாஹ் கூலி கொடுக்க ஆரம்பிக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஏன் இவ்வளவு பெரிய பாக்கியங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான்? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை எப்படியாவது சொர்க்கத்துக்குள் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவன் எப்படியாவது சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான ஏற்பாடுகள் செய்திருந்தும் அடியார்களாகிய நாங்க இன்னும் தயாராகல்ல. மனசுல ஆசை இருக்குது, உள்ளத்துல ஆசை இருக்குது, தௌபா செய்யணும், மனிதனாகணும், எப்படியாவது திருந்தணும் என்ற ஆசை இருக்குது. சகோதரர்களே, முதல் பகுதியும் முடிய போகுது, ரஹ்மத் முடிய போகுது. இன்னும் நாங்க 100க்கு 100 அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை முழுமையாக அடைந்து விட்டோமா என்று உள்ளத்தில் கை வைத்து கேள்வி கேட்டால் அதற்கு உள்ளங்கள் பதில் சொல்லும். நண்பர்களே, சகோதரர்களே, எப்படியாவது நான் நீங்களும் அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பகுதி இருக்கிறது, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பகுதி. அல்லாஹ் நாடினால் அதை மன்னிக்கலாம். கடமையான தொழுகைகள், நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதுல குறைபாடுகள் ஏதாவது நடந்தா அல்லாஹ் நாடினா மன்னிப்பான். ஆனா அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவம் எங்களுக்கு தெரியும், அந்த அடியான் மன்னிக்கும் வரையினால் நாம் மன்னிக்க மாட்டான். நண்பர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் தவறு இழைத்து விட்டான் என்றால் பரிபூரணமான தௌபாவை செய்யும் வரைக்கும் அவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவம் அந்த அடியான் மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதை நாங்கள் எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். இப்ப அடியானிடத்துல போய் நான் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். இஸ்லாம் இந்த விடயத்தை தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. யாரிடத்துல போய் எப்படி மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிப்பு தருவாரோ அந்த முறையில் மன்னிப்பு கேட்கணும். 4 பேருக்கு முன்னால ஒருத்தர மானத்தை வாங்கிட்டு சும்மா தனியிக்கிற நேரம் லேசா பேய்த்து மன்னிச்சுக்கோங்க சொல்லிட்டு போனதுனால மன்னிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஒருத்தர் இல்லாத இடத்துல அவரை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி குறைகள் சொல்லி இட்டுக்கட்டுகளை உருவாக்கிவிட்டு பெருநாள் தினத்தன்றிலும் 27வது நோம்பிலையும் மன்னிப்பு சும்மா கேட்டதனால மன்னிப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்க முடியாது. அவருடைய மனம் புண்படும்படி நடந்திருந்தால் நான் எப்படி அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிப்பாரோ அந்த முறையில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி நாம் அவதூறு சொல்லி இருந்தால், இட்டுக்கட்டுகளை உருவாக்கி இருந்தால் அவரிடத்தில் போய் சொல்ல வேண்டும், நான் தவறை உணர்ந்து விட்டேன், நீங்க இல்லாத இடத்துல உங்களை பத்தி நான் பேசியிருக்கிறேன், என்னைய மன்னிச்சுக்கோங்க. அன்பானவர்களே, இது மன்னிப்பு கேட்கிற முறை. அத மாதிரி மன்னிப்பு கொடுக்கிறதுக்கும் இஸ்லாம் முறை சொல்லி தந்திருக்கிறது. மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு முறை சொல்லி தந்திருக்குது. ஒரு மனிதன் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வாராரு, நான் மன்னிப்பு கொடுப்பதாக இருந்தால் முதலாவது கட்டம் நான் அவனை மன்னிச்சிட்டேன் என்றா, 2வது கட்டம் அந்த தவறை நான் அந்த இடத்திலேயே மறக்க ஆரம்பிச்சிடணும், அதை ஞாபகத்தில் வச்சு கொண்டிருக்க கூடாது. 3வது அடியோடு மறந்துடணும். 10 வருடம் கழித்து அதே நபரோடு இன்னொரு பிரச்சனை வரும் பொழுது அதை சுட்டிக்காட்ட கூடாது. 4வது எனக்கு அநியாயம் செய்தவர், எனக்கு துரோகம் செய்தவர், என்னைய கொலை செய்ய முயற்சி எடுத்தவர், என் குடும்பத்துக்கு அநியாயம் செய்தவர், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு நான் மன்னிப்பு கொடுப்பதாக இருந்தால் என் எதிரிக்காக நான் மனம் உவர்ந்து துஆ செய்யணும். யா அல்லாஹ் இவளை மன்னிச்சிடு,
இவர் செஞ்ச தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறாரு, நான் அவரை மன்னிச்சிட்டேன் என்று அவருக்காக இவர் மன்னிப்பு கேட்கணும். இது லேசா செய்ய இயலாது, எல்லாருக்கும் அந்த உணர்வு வராது. கண்ணியமானவர்களே, பெரியார்களே, எத்தனை பேரோட நாங்க கோபமாக இருக்கிறோம், மனக்கசப்புகள் இருக்கிறோம், வருட கணக்கில் பேசாம இருந்து கொண்டிருக்கிறோம். சொந்த உம்மா வாப்பா பெற்றெடுத்த பெற்றோர்கள் சகோதரர்களே மதிக்கிறது கிடையாது. என் உம்மடையும் பாப்பாடையும் முகத்தை நெத்திய முத்தமிட்ட நாள் ஞாபகம் இருக்கிறதா? என் உம்மட கால என் கைகளால பிடித்த நாட்கள் ஞாபகம் இருக்குதா? ஒவ்வொருத்தரும் போகணும். மன்னிப்பு சும்மா கேட்க இயலாது. உம்மட காலுக்கு கீழால சொர்க்கம் இருக்குதுண்டா, வாப்பட பொருத்தத்துல அல்லாஹ்ட பொருத்தம் இருக்குது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாப்ப பொருந்தி கொள்ளலாட்டி சொர்க்கத்துல வாசமும் கிடைக்காது. எப்படி மன்னிப்பு கேட்கிற? சகோதரர்களே, அணுகணும் பெற்றோர்களை, கேளுங்க போய் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, நோயாளிகளாக இருக்கிறாங்களா, என்ன மருந்து பாவிக்கிறாங்க, எவ்வளவு செலவாகுது, இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள். சகோதரர்களே, பெரியார்களே, முத்தமிட்டு கேளுங்க, உம்மட முகத்தை பார்த்து சிரிப்போம். எங்களை மன்னிச்சிருங்க அம்மா, காலை பிடிச்சி கையால ஊண்டி ஊண்டி மன்னிப்பு கேளுங்க. உங்களோட கடமைகளை பரிபூர்ணமாக செஞ்சு கொள்ள இயலாம இருக்கிறோம், எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு என்ன தேவைக்குது? மன்னிப்பு கேட்கிற முறைகள் இஸ்லாம் அழகாக சொல்லி தந்திருக்கிறது. குடும்ப உறவுகள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉர் ரஹம், குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்ந்தா சொர்க்கத்துடைய வாசத்தை கூட நுகர இயலாது. வருட கணக்கில் பேசுறல்ல, சொந்த நான தம்பி தாத்த தங்கச்சி கோவம், 3 நாளைக்கு மேலால பேசாமைக்கு எந்த அனுமதியும் கிடையாது. 1000 காரணங்கள் சொல்லலாம். என்ன காரணத்தை முன்னுக்கு வச்சாலும் இஸ்லாம் தந்திருக்கின்ற வரையறை 3 நாட்கள், அதுக்கு மேலால அனுமதி கிடையாது. நீங்க எப்படிப்பட்டவராக வேணுமானாலும் இருக்கலாம், எந்த அந்தஸ்துல வேணுமானாலும் இருக்கலாம், உங்களுக்கு அனுமதி கிடையாது. சகோதரர்களை, மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கொடுப்போம், உள்ளத்தால மன்னிப்போம். நான் ஆரம்பத்தில் ஓதின குர்ஆனுடைய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். சுருக்கமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னால வாழ்ந்த உம்மத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்குது. காரணம் எதற்காக வேண்டி? லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா அடைஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல பேசுறான், தக்வா இறையச்சம் இருக்குதே அவருக்கு தான் சொர்க்கம் இருக்குது, அவருக்கு தான் சொர்க்கம் இருக்குது. நோன்ப தந்திருக்கிறது எப்படியாவது தக்வா வாடை அல்லாஹ் அடைஞ்சு கொள்வாய், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். இதை அடைஞ்சு கொண்டோம் என்றா அல்லாஹ் சொர்க்கத்தை செய்வாக்குவான், சொர்க்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். நான் ஆரம்பத்தில் ஹதீஸ் ஒன்று சொன்னேனே, நபி அலைஹிஸ்ஸலாம் 5 விடயங்கள் சொன்னார்களே, அதுல சொர்க்கம் உங்களுக்கு அலங்கரிக்கப்படும் என்று சொன்னாங்களே. சும்மா அலங்கரிக்கிறது அல்ல, நாங்க கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டோம், எங்களோட சிந்தனைக்கு கூட அது பட்டிருக்க மாட்டாது. வாலிபர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் சிந்தனைக்கு எடுங்க. ரமதான பொடுப்போக்காக கழிக்க வேண்டாம், இபாதத்துகளில் ஈடுபடுவோம். எங்களோட அல்லாஹ் இரக்கம். நாங்க இந்த ரமதானை சரியாக பயன்படுத்தி அமல் இபாதத்துகளில் ஈடுபட்டு அந்த தொழுகையான கடமையான தொழுகைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு எப்படியாவது தக்வாவை அடங்கிட்டோம் என்றா அல்லாத பொருத்தத்தை அடைகிறது லேசாக இருக்கும். உங்களுக்கு அல்லாஹ் என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் தெரியுமா? எல்லாத்தையும் அல்லாஹ் தான் எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கிறான். நீ எப்படியாவது உன்னை தப்பிச்சுக்கொண்டு நீ சொர்க்கத்துக்குள்ள வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கிறான். இன்னும் அல்லாஹ் நீ தக்வாவை அடைஞ்சி ஏண்ட பொருத்தத்தை எடுக்க முயற்சி செஞ்சு கொண்டிருந்தா, தக்வா உனக்கு இருந்தா நான் உனக்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறேன் தெரியுமா? அல்லாஹு அக்பர். எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டு போக முடியாது. உங்களுக்கு ஒரு நோம்பாளி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைஞ்சு கொண்டாரண்டா அவருடைய சக்கராத்துல இருந்து அல்லாஹ் அவருடைய கூலிகளை கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். ஆரம்பம் அங்க ஆரம்பிச்சு கட்டம் கட்டமாக வந்து உயிர் பிரிந்து அவருக்கு சுற்றுலா பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு நீண்ட விடயங்கள் இருக்குது. அதுக்கு பின்னால் அவர் மௌத்தாகுவாரு, கபருக்குள்ள அடக்கம் செய்வாங்க. கபருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் டிஃபரெண்டாக இருக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 1400 வருடங்கள் தாண்டினா 1400 வருடங்கள், 100 வருடத்துக்கு முன்னால் ஒருத்தர் மௌத்தாகினா 100 வருடங்கள். கபருடைய வாழ்க்கை அப்படியே போய்கொண்டிருக்கும். அது வேற உலகம், ஆலமுல் பர்ஸக். அதற்கு பின்னால மஹ்ஷருடைய மைதானம். குர்ஆன் சொல்லுகிறது 50 அல்ஃப ஸனா,
50,000 ஆண்டுகள் அல்ல அங்க கேள்வி கணக்கு இருக்குது, மஹ்ஷருடைய மைதானம் இருக்குது. அங்க உலகத்தில் 1000 வருஷம், ஆகிரத்தில் ஒரு நாள் கேள்வி கணக்கு நடக்கும். 50,000 வருடங்கள் ஊகித்து கூட பார்க்க முடியாது. சரி, அதெல்லாம் நாங்க விடுவோம். இதெல்லாத்தையும் தாண்டி நாங்க சொர்க்கவாதின்னு முடிவு செஞ்சு கொள்வோம். நாங்க ஏதோ தியாகம் செஞ்சு கஷ்டப்பட்டு நோம்பு பிடிச்சி வெயிலண்டு பார்க்காம மழை என்று பார்க்காம யாரும் இல்லாத இடத்துல தண்ணி குடிக்க வாய்ப்பு கிடைச்சி நாங்க தண்ணி குடிக்காம அல்லாஹ்வுக்காக நோம்பு பிடிச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் நசீவாக்க வேண்டும். சரி, சொர்க்கவாதி அல்லாஹ்விடத்துல நாங்க முத்திரை குத்தப்பட்டா அல்லாஹ் கொடுக்கின்ற முதல் வெகுமதி கபூர்ல இருந்து மஹ்ஷரை தாண்டி சொர்க்கத்துக்கு அல்லாஹ் எழுப்பாட்டுகின்ற பொழுது அந்த இடத்துல இருந்து இவருக்கு ஆரம்பிப்பான். அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருப்பான். ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்துக்கு மேலால சொர்க்கத்தில் இருக்கின்ற தங்கத்தினாலான விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். இந்த மனிதனை அல்லாஹ் அந்த ஒட்டகத்துக்கு மேலால ஏற்றுவான். சொர்க்கத்துக்காக வேண்டி அந்த ஒட்டகம் பறக்க ஆரம்பிக்கும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு குதிரை போற வேகத்தை விட அது பறக்க ஆரம்பிக்கும். பறந்து 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 சொர்க்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற பொழுது وَإِنَّ رِيحَهَا لَتُوجَدُ مِنْ مَسِيرَةِ 100 عَامٍ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தை அடைவதற்கு 100 வருட தூரம் இருக்கின்ற பொழுது, 100 வருஷ தூரம் இருக்கின்ற பொழுது சொர்க்கத்துடைய நறுமணம் இவருக்கு முகத்துக்கு அடிக்க ஆரம்பிக்கும். இவர் நுகர ஆரம்பிப்பாரு. சொர்க்கத்துடைய அந்த நறுமணத்தோடு பிரயாணத்தை தொடருவாரு. சொர்க்கத்துடைய வாசல்ல போய் நிற்கப்படும். வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு வாழ்ந்த மக்கள் இருக்கிறாங்களே, கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. சொர்க்க வாசல்ல வந்து இருக்கிறாங்க. அல்லாஹ் கொண்டு வந்து சொர்க்க வாசல்ல அந்த ஒட்டகத்தை நிப்பாட்டுவான். அங்க இருந்தா ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுதிஹத் அப்வாபுஹா, சொர்க்கத்துக்கு முன்னால போய் நிப்பாரு. சொர்க்கத்துடைய அந்த வாசல்கள் ஒட்டோவாக தானாக இவருக்கு முன்னால திறக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னால பாப்பாரு, அங்க ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துடைய மலக்குமாருடைய தலைவர்கள் லட்சக்கணக்கான மலக்குமார்களோடு வந்திருப்பாங்க வரவேற்பதற்காக. وقال لهم خزنتها سلام عليكم طيبتم فادخلوها خالدين. சொல்லுவாங்க அந்த சொர்க்கவாதியை பார்த்து, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், சாந்தி நிலவட்டும், நீங்க மனம் பற்றிட்டீங்க, சொர்க்கத்துக்குள்ள நுழையுங்க, நிரந்தரமாக இருங்க என்று நன்மாராயங்களை சொல்லி இவங்களை வரவேற்க ஆரம்பிப்பாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உள்ளுக்கு போக முன்னால 2 நீரூற்றுகள் இருக்கும். ஒரு நீரூற்றுல இவர் குடிப்பாரு. இவர் குடிச்சா முழு தாகத்தையும் அல்லாஹ் தீர்த்து விடுவான். 2வது நீரூற்றுல குளிப்பாரு. அல்லாஹ் உடல் முழுக்க சுத்தமாக்கிடுவான், பரிசுத்தமாக்கிடுவான். கண்ணடி போல மினுங்க ஆரம்பிக்கும். சொர்க்கத்துக்குள்ளால கால் எடுத்து வைப்பாங்க. அல்லாஹ் இவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டி ஏற்பாடு செய்திருப்பான். சொர்க்கத்துடைய சின்ன பிள்ளைகளை யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், இளமை மாறாத சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் எல்லாம் இவங்களை வழிகாட்டுறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்திருப்பான். அவங்களோட கையில கேத்தல்கள், குவளைகள், கிண்ணங்கள் கையில வச்சு கொண்டிருப்பாங்க. பானங்கள் அதுல இருக்கும். மயின் என்று சொல்லக்கூடிய அந்த பானத்தை எடுத்து அந்த சொர்க்கவாதிகளுக்கு குடிக்க கொடுத்துட்டு இவங்க அப்படியே கூட்டிக் கொண்டு போவாங்க. சொர்க்கத்துடைய கண்ணழகிகள், அங்க இருக்கக்கூடிய ஹூருலின் பெண்மணிகள் ஒரு கூட்டம் இருப்பாங்க. வரவேற்று கவிதைகள் படிப்பாங்க, பைத்கள் படித்து இவங்களை வரவேற்பாங்க. இளமை மாறாத ஒரு வாழ்க்கையை வாழ வந்திருக்கும் சொர்க்கவாதிகளே, நிரந்தரமான ஆரோக்கியத்தோடு வாழ வந்திருக்கும் சுவனவாதிகளே, நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ வந்திருக்கும் சொர்க்கவாதிகளே, முடிவில்லாத வாழ்க்கையை வாழ வந்திருக்கும் சுவனவாதிகளே, கண்ணியமானவர்களே, சொர்க்கத்தில் எல்லாரும் வாலிபர்கள் தான். எல்லாருக்கும் 33 வயது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமோட குரல் அல்லாஹ் கொடுத்திருப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட அழகு கொடுத்திருப்பான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை கொடுத்திருப்பான். அங்க யாருக்கும் நோய் வாரல்ல, கவலைகள் வாரல்ல, கஷ்டங்கள் வாரல்ல, இன்பமோ இன்பம், வாழ்க்கை முடியல, திரும்பி வாரல்ல. அந்த சொர்க்கத்திலேய அந்த இன்பங்களை சொல்லி சொல்லி கவிதைகள் பாடி அந்த சொர்க்கவாதிய, சொர்க்கத்துடைய ஹூர்லின் பெண்மணிகள், கண்ணழகிகள் வர்ணிச்சு உள்ளுக்கு அழைச்செடுப்பாங்க. இந்த சிறுவர்கள் இவங்களுடைய மாளிகையை காட்டெடுத்து கொண்டு போவாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 70 விழாக்கள் இருக்கும். குசூரும் மின் லுஅ்லு, முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகைகள் 70 விழாக்கள் இருக்கும்.
ஒவ்வொரு விழாக்களிலும் 70 அறைகள், ஒவ்வொரு அறைகளிலும் 70 கட்டில்கள், 70 விரிப்புகள், ஒவ்வொரு விரிப்புகளிலும் அல்லாஹ் சொர்க்கத்துடைய கண்ணழகிகள் அல்லாஹ் வச்சிருப்பான். இவருக்கு வேலை செஞ்சு கொடுக்கிறதுக்காக வேண்டி, பணி செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹ் வச்சிருப்பான். சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம், லபினத்தும் மினத் தஹப், அந்த மாளிகை ஒரு கல்லு தங்கத்தால கட்டப்பட்டிருந்தா, வலபினத்தும் மின் ஃபில்லா, இன்னொரு கல்லு அது வெள்ளியால கட்டப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, நடுவுல ஒரு பில்டிங் கட்டுற நேரம் நடுவுல சிமெண்ட் வைப்போமே நாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், முலாத்துஹா அல் மிஸ்க், சொர்க்கத்தில் வைக்கப்பட்ட அந்த கல்லுகளுக்கு மத்தியிலே அங்கே வைக்கப்படுகின்ற அந்த சீமெந்து அது கஸ்தூரியாக இருக்கும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸபஹுஹா லுக்லு, சுவனத்துடைய பொடி கற்கள் இருக்கிறதே அது முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். துராபுஹா ஸுஃபரான், அங்கிருக்கின்ற மணல்கள் அது குங்குமமாக இருக்கும். முழு சொர்க்கமும் சொர்க்கத்துடைய மாளிகையும் தங்கத்தால் அல்லாஹ் இந்த தக்வாதாரிக்காக அலங்கரித்துக் கொண்டிருப்பான். தலை வார வைத்திருக்கும் சீப்பு அபுஷாத்துஹும் தஹப், அந்த சீப்பும் தங்கம் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தில் பசி வரும். யுதாஃபு அலைஹிம் பிஸிஹாஃபின் மின் தஹபி வ அக்வாப், தங்கத்தினாலான ஒரு பாத்திரம் தலைக்கு மேலால சுத்தி கொண்டிருக்கும். சொர்க்கத்துடைய சாப்பாடுகள் அதில் எல்லாம் வச்சிருப்பான். விரும்பினத்தை சாப்பிடலாம். சகோதரர்களே, இவர் நினைப்பாரெல்லாம் முன்னால கொண்டு நிப்பாட்டுவான். குதூஃபுஹா தானியா, பழம் ஒன்று சாப்பிட நினைக்கிறாரு, அந்த மரம் அப்படியே சாய்த்து இவரை வாய்க்கிட்ட கொண்டெல்லாம் நிப்பாட்டுவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சொர்க்கத்தில் ஒரு பறவை இருக்குமே, அந்த பறவை வரும். யா வலி அல்லாஹ், அல்லாஹுடைய இறைநேசரே, நீ என்னைய சாப்பிடு, என்னைய சாப்பிடு என்று கேட்கும். இவர் கணக்கெடுக்காம இருப்பாரு. அது எனக்கு சாப்பிட இயலான்னு நினைச்சு கணக்கெடுக்காம இருப்பாரு. கிட்ட வந்து தலைக்கு மேலால சுத்தி கொண்டு பேசுமாம். யா வலி அல்லாஹ், அல்லாஹுடைய இறைநேசரே, நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து வந்திருக்கிறேன். சல்சபீல் என்ற நீரூற்ற குடிச்சிட்டு வந்திருக்கிறேன். ஜன்னத்துன் அதனை கடந்து வந்திருக்கிறேன். தாருஸ் சலாமை கடந்து வந்திருக்கிறேன். உனக்கு என்ன விருப்பம் இல்லையா? அந்த பறவை பேசும். இவர் உடனே சாப்பிட ஆசைப்படுவாரு. சாப்பிட ஆசை. இப்ப அந்த பறவை கேட்கும், உங்களுக்கு எந்த மெனுல வேணும்? பாபிக்யூ மாதிரி வேணுமா? சுட்டு வேணுமா? அவிச்சு வேணுமா? நீங்க எப்படி ஆசை? இவர் ஆசைப்படுற மாதிரி நொடி பொழுதில் அவருக்கு முன்னால் நிற்கும். இவர் சாப்பிடுவார். சாப்பிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 70 வருடங்களாக சொர்க்கத்தில் அதை சாப்பிட்டு கொண்டே இருப்பாரு. ஒவ்வொரு கடியும் ஒவ்வொரு சுவையை கொடுக்கும். 70 வருடமும் 70 வருடத்துடைய சுவைகளை அது அதிகரிச்சு கொண்டே இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு நிறைந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, மலஜலம் கழிக்க தேவையில்ல, அங்க சிறுநீர் கழிக்கிறல்ல, மலம் கழிக்கிறல்ல. சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் கரி மிஸ்கின் கஸ்தூரி வாசத்திர வேர்வையாக வெளியே பைத்திடும், ஏப்பமாக வெளியே பைத்திடும். அதெல்லாம் நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கும். நண்பர்களே, அது மட்டுமல்ல, ஏராளமாக சொர்க்கத்துடைய இன்பங்கள் அல்ல எங்களுக்கு தயாரித்து கொண்டிருக்க. யாருக்காக? எதற்காக? நீங்க தக்குவாதாரியாக ஆகுங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பரிக்க முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு ரமதான் அல்ல தள்ளி இருக்கிறது, அதற்காக வேண்டி. ஏன் பொதுப்போக்காக நாங்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம்? சகோதரர்களே, பெரியார்களே, உணர்வெடுப்போம். இறுதியாக சொல்லுவதாக இருந்தால் எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டு போக முடியாது. ஒரு மனிதனுக்கு உலகத்திலேயோ ஆகிரத்திலேயோ எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மிகப்பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறான். மிகப்பெரிய பாக்கியம். மனிதன் மௌத்தாகி நரகவாதிகள் நரகத்துள்ளுக்கு பெய்த்துட்டாங்க, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துள்ளுக்கு பெய்த்துட்டாங்க. சொர்க்கத்துல இன்பம் எல்லாம் அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க. சும்மா லேசான இன்பங்கள் அல்ல, ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. சகோதரர்களே, கண்ணழகிகள் அல்ல வைத்திருக்கிறான் என்று சொன்னேனே, அது மனிதன் ஊகிச்சு பார்க்க முடியாது. வித்தியாசமாக இருப்பார்கள். லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், மனித வர்க்கமோ ஜின் வர்க்கமோ தொட்டு பார்த்திடாத அழகான கண்ணழகிகள் அங்கு இருப்பாங்க. வஹூருன் ஈன் கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், சிப்பிக்குள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றிருப்பார்கள்.
நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சொர்க்கவாதி அங்க அவருக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற ஹூர்லின்களுக்கு சுருக்கமாக விளங்குவதாக இருந்தால் ஒரு கண்ணடி பொட்டு இருக்கும், ஒரு கூடாரம் இருக்கும். அந்த கூடாரத்துக்குள்ளால ஒரு ஹூர்லின் பெண்மணி இருப்பாள். அது சீல் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பொட்டிக்கிட்ட யாரு போனாலும் அது உடைய மாட்டாது. அந்த ஹூர்லின் பெண்மணிக்கு எந்த மனிதன் சொந்தக்காரனோ அவன் அந்த இடத்துக்கு போறதோட அந்த பெட்டி, அந்த கண்ணடி பொட்டி, அந்த கூடாரம் உடைய ஆரம்பிக்கும். ஹூர்லின் பெண்மணி வெளியே வர ஆரம்பிப்பாள். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவளுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த சொர்க்கவாதியுடைய முகம் அவளுடைய முகத்தில் தென்பட ஆரம்பிக்கும். கண்ணடி போல அழகு சௌந்தரியம் உள்ளவளாக அவள் இருப்பாள். அன்பு நிறைந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொன்றாக அந்த சொர்க்கத்து கண்ணழகிகள் இந்த உலகத்தை பார்த்து 7 கடலுக்கு துப்பினால் அத்துணை கடல் நீர்களும் அது இனிப்பானதாக மாறிவிடும். இந்த உலகத்துல அவங்களோட பார்வை பட்டுச்சுண்டா அவளுடைய பிரகாசம் இந்த சூரியனை மங்க வைத்து விடும் என்று சொன்னார்கள். அன்பு நிறைந்தவர்களே, சொர்க்கத்துடைய இன்பங்களை வர்ணித்துக் கொண்டே போகலாம். சொர்க்கத்துல சூரியன் கிடையாது. சொர்க்கத்தில் அல்லாஹ் காற்ற வைக்க மாட்டான். மனுஷன் மூளையால யோசிக்க இயலாது. அங்கு குளிர்ந்த காற்று, லா யரௌன ஃபீஹா ஷம்ஸ வலா ஸம்ஹரீரா, சூரிய வெளிச்சம் இருக்க மாட்டாது. சுட்டரிக்கின்ற குளிர்ந்த காற்று இருக்க மாட்டாது. சகோதரர், தனி நிழல் மட்டும் தான் அங்கு. மனுஷன் மூளையால யோசிக்க இயலாது. வெளிச்சம் இல்லாம எப்படி இருக்கிற? அன்பு நிறைந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி எல்லாம் அனுபவிச்சு கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ் சொல்லுவான், அந்த சொர்க்கவாதிகளை வர சொல்லுங்க, எனக்கு அவங்களோட பேசணும். படைத்த ரப்புல் ஆலமீன் பேச ஆசைப்படுகிறான். சொர்க்கவாதிகள் அழைத்து வரப்படுவாங்க. சும்மா அழைச்சு வாரல்ல, கண்ணியமான முறையில் அழைத்து வரப்பட்டு ஒரு மைதானத்தில் ஒன்று கூடுவாங்க. அந்த மைதானத்தில் இருக்கின்ற பொழுது மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை போடுவான், ஏ மலக்குமார்களே, இவர்களுக்கு நீங்க சொர்க்கத்துடைய பூக்களை எடுத்து தூவ ஆரம்பிங்க, சொர்க்கத்துடைய நறுமணங்களை தூவ ஆரம்பிங்க. எல்லாம் அவங்க தூவுவாங்க. பறவைகள் சுத்தி கொண்டிருக்கும். சகோதரர்களே, அந்த இருக்கின்ற இடத்திலிருந்து பூமிக்கு மேலால மிதக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் உணருவாங்க. அல்லாஹ் சந்திக்க வருவான். அல்லாஹ் சந்திக்க வருவான். கண்ணியமானவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அடியார்களோடு பேசுவான். சொர்க்கவாதிகளே, உலகத்துல நீங்க எப்படி வேண்டாலும் வாழ்ந்திருக்கிறேன், உங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்குள்ள எடுத்திருக்கிறேன். சொர்க்கத்துடைய இன்பங்கள் எப்படி அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்களா? திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? அந்த சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், எவ்வளோ பெரிய இன்பம், எவ்வளோ பெரிய மாடா மாளிகை தந்திருக்கிறாய், இதை விட என்ன எங்களுக்கு வேணும்? அல்லாஹ் சொல்வான், இல்ல, ஏண்ட குரல் கேட்கிற ஆசை இல்லையா உங்களுக்கு? ஏண்ட வாய்ஸ், அல்லாஹு அக்பர், ரப்புல் ஆலமீனுடைய குரல் கேட்கின்ற சந்தர்ப்பம். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல ஜபூர் வேதத்தை ஓதுவாங்களாம். அவங்க ஓத ஆரம்பிச்சா ஆகாயத்துல பறக்கிற பறவைகள் சிறக அசைக்காம அப்படியே நின்று அந்த குரலுடைய இன்பத்தை ரசிச்சுட்டு போகுமா. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசீன் ஓதுவாங்க. எவ்வளவு இன்பமாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ரப்பு அல்லாஹ்ட வாய்ஸ் கேட்கிற சான்ஸ் அல்லாஹ் தாரதா இருந்தா அந்த சந்தர்ப்பம் எப்படி இருக்கும்? கண்ணியமானவர்களே, யாருக்காக இது? யாருக்காக இதை அடைஞ்சு கொள்ளணும் என்றதுக்காக தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த ரமலான் எங்களுக்கு தந்திருக்கிறான். சரியாக பயன்படுத்தணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மான் ஓதுவான். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان. சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் ஓதுவான். அல்லாஹ்வோட வாய்ஸ கேட்பாங்க. சில துர்ப்பாக்கியசாலிகள், நசீபு கெட்ட கூட்டத்தினர்கள் இருப்பாங்க. அல்லாஹ்வோட அந்த வாய்ஸ கேட்க இயலாது. அல்லாஹ் ஈயத்தை கரைச்சி காதுல ஊத்திருப்பாங்க. யார் அந்த துர்ப்பாக்கியசாலிகள்? உலகத்துல அல்லாஹ் அழகான காதை தந்திருக்கிறான். நல்லதை கேளுங்க, நல்லவைகளுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லி. ஆனா யாரெல்லாம் மியூசிக் கேட்டிருக்கிறாங்களோ, ஹராத்த காதல கேட்டிருக்கிறாங்களோ, ஹராத்துக்கு பாவிச்சிருக்கிறாங்களோ, நன்றி கெட்டவர்களாக நடந்திருக்கிறாங்களோ, இந்த மக்களுக்கு படைத்த ரப்புல் ஆலமீனுடைய குரல் கேட்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. நசீபு கெட்டவனாக மாறிவிடுவான். அல்லாஹ் பாதுகாக்க. இப்ப அல்லாஹ் கேட்பானாம், அடியார்களே, சொர்க்கவாதிகளே, திருப்தியா, சந்தோஷமா? அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ், ஓண்ட குரலை கேட்டுட்டு இதுக்கு மேல என்ன வேணும் எங்களுக்கு? அல்லாஹ் சொல்லுவான், இல்ல, உங்களுக்கு என்ன பார்க்கிறதுக்கு ஆசை இல்லையா? உங்களுக்கு என்ன பார்க்க ஆசை இல்லையா?
யாரு ரப்பு? யாரு? நாங்க யார பார்க்க இருக்கிறோம்? அங்க எவ்வளோ பெரிய வாழ்க்கையை தந்து இன்பங்களை தந்து சொர்க்கத்திற்கு போற எல்லாம் அனுபவிக்கிற பாக்கியங்கள் நசீபாக்கி எல்லாத்துக்கும் மேல கலிமாவை நசீபாக்கி இருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வை பார்க்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அடியார்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உன்னைய பார்க்கிற பாக்கியமா, அவாவோடு ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். 70,000 திரைகள் போடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு திரைகளும் ஒவ்வொரு நிறங்கள் தீட்டப்பட்டிருக்கும். ஒவ்வொரு திரையையும் பார்த்த பார்வையில ஆயிரக்கணக்கான வருடங்கள் திகைத்து போல் நிற்பார்களாம். ஒவ்வொன்றாக அகற்றப்பட்டு 70,000 திரைகளும் அகற்றப்பட்டிருக்கும். கடைசி ஒரே ஒரு திரை, அதை தாண்டிட்டா, அதை அகற்றிட்டாங்கண்டா அங்கே ரப் அல்லாஹ் இருப்பான். ஆசையோடு இருப்பார்கள். அந்த திரை அகற்றப்படும். அந்த திரை அகற்றப்படும். சகோதரர்களே, பெரியார்களே, பௌர்ணமி நிலவை போன்று, முழு நிலா சந்திரனை போன்று தெளிவாக படைத்த ரப்புல் ஆலமீனுடைய முகத்தை ஒட்டுமொத்த சுவனவாதிகளும் பார்த்து ரசிக்க ஆரம்பிப்பார்கள். சுஜூதுல விழுந்துருவாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், பல ஆயிரக்கணக்கான வருடம் சுஜூதிலேயே கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு இன்பமாக இருக்குமானா சில துர்ப்பாக்கிய சாலிகள், நசீபு கெட்டவர்கள் அந்த ரப்ப பார்க்கிற பாக்கியத்தை எல்லாம் கொடுக்க மாட்டான். சகோதரர்களை, நம்ம அனைவரையும் எல்லாம் பாதுகாக்கணும். எங்கட ரப்ப பார்க்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கலண்டா உலகத்துல நாங்க வாழ்ந்ததுக்கு என்ன கண்ணியமானவர்களே. அல்லாஹ்வை பார்க்கிற சந்தர்ப்பம், ஹராத்த பார்க்க வானம். உங்களுக்கு தந்திக்கிற அந்த கண்கள் என்ற மாணிக்கத்தால ஹலால பாருங்க, மஹரம் பேணி வாழுங்க. சகோதரர்களே, பாவத்தை பார்க்க வானம். இஸ்லாம் எத்தனை புத்திமதிகளை சொல்லி தந்திருக்குது. தாத்தா தங்கச்சிமார் மஹரமானவர்களை பார்க்கலாம். பெரியம்மட மகள் தாத்தா தங்கச்சி இருந்தா உங்களுக்கு பார்க்க இயலாது. மஹரம் பேன்ற முறை இஸ்லாம் படித்து தந்திருக்குது. நான தம்பிட சகோதர சகோதரிகள், நான தம்பிமார்ட அந்த மனைவிமார்கள் உங்களோட மைனி உங்களுக்கு பார்க்க இயலாது. ஹராம். இஸ்லாம் ஹராமாக்கியதை நீங்க உங்களோட கண்களால பார்த்திருந்தா சகோதரர்களே, படைத்த ரப்ப பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் இல்லாமாக்கிடுவான். நசீபு கெட்டவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இப்படிப்பட்ட பாக்கியங்கள் அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். யாருக்கு சொர்க்கம்? தக்குவாதாரிகளுக்கு. அந்த தக்குவாவை அடைய வந்ததுதான், அடைஞ்சு கொள்வதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம். இந்த சந்தர்ப்பத்தை சரியாக நாம் பயன்படுத்தணும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் பொறுமதி வாய்ந்தது. ஒரு கபருக்குள்ள போன ஒரு மனிதன் எழுப்பாட்டி திரும்ப உனக்கு உலகத்துக்கு உயிர் கொடுத்து நான் அனுப்பினா உனக்கு என்ன வேணும் என்று கேட்டா சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த மனிதன் கேட்பானாம், ரமதானுடைய ஒரே ஒரு நாளை தந்தா போதும் என்றா. எவ்வளவு சிறப்புகள் அதில் இன்னைக்கு, எவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் பொறுமதி வாய்ந்தது. ஒரு அமலுக்கு பல மடங்கு நன்மை, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மைகள் அள்ளி கொட்டுகின்ற மாதம். நரகத்துடைய விடுதலையை எங்களுக்கு எடுத்து தரத்துக்கு வந்திருக்கின்ற மாதம். 1000 மாதங்களை விட சிறந்த இரவுகளை எடுத்துக்கொண்டு வர மாதம். ரமதானுடைய கடைசி நாள், கூலி கொடுக்கப்படுகின்ற நாள். அந்த நாள் எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நரக விடுதலை கொடுத்திருந்தானோ ஒட்டுமொத்த கணக்கின் பிரகாரம் ஒரே நாள்ல கொடுக்கிறான். எப்படியாவது சொர்க்கத்துக்குள்ள போய்த்திருந்து எப்படியாவது நாங்க அடைய முயற்சி எடுப்போம். ஒவ்வொருத்தரும் உள்ளத்துக்கு எடுப்போம், சிந்தனைக்கு எடுப்போம், அமல்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். மனம் போன போக்கில் இல்லாம எப்படி எல்லாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திடுமோ அப்படி சந்தோஷப்படுத்த முயற்சி எடுப்போம். உம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்போம். குடும்ப உறவினர்களை மதிச்சு நடப்போம். மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கொடுப்போம். மிச்ச நாளும் நாங்கள் உலகத்துல வாழ வந்தில்லை, வாழ்க்கை முடிஞ்சிடும். யாராவது ஒருத்தர் நிரந்தரமாக நான் உலகத்துல வாழ இருக்கிறேன் என்று அடம் பிடிக்க ஏழுமுண்டா அவர் மன்னிப்பு கேட்காம இருக்கேனும், அவருக்கு மன்னிப்பு கேட்காம இருக்கேனும். யாருக்கும் சொல்ல முடியாது. சகோதரர்களே, பெரியார்களே, அவதூறு கூறுறது, இட்டு கட்டுறது, மனுஷன் குறைய வாங்குறது அடியோடு இல்லாமக்கும். அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வேணுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. கடைசியாக சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே,
ஒரு மனிதன் இருக்கிறான், பெரும் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறான், பெரிய ஒரு பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறான். அவனை பத்தி எங்களுக்கு குறை பேச அனுமதி கிடையாது. அவன் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். உங்களோட பகுதியில, மாவனல்ல பகுதியில சமீப காலத்துக்கு முன்னால ஒரு ஜனாசா, ஒரு வாலிபன் ஜனாசா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வாலிபன் ட்ரக்ஸ் பாவனையில மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு வாலிபன், 23 வயசு. சகோதரர்களே, நண்பர்களே, படிப்பினைக்காக வேண்டி சொல்லுகிறேன். மக்கள் எல்லாரும் பேசினாங்க, இவர் இப்படி பாவத்தை செஞ்சிருக்கிறாரு, பெரும் பாவம் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறாரு, அவர் மௌத்தாக இருக்கிறாரு, பல சிக்கலுக்கு முகம் கொடுத்து மௌத்தாக இருக்கிறாரு, மௌத்தாவிட்டாரு. ஆனா மக்கள் பேசிக் கொண்டிருந்தாங்க, அவர் நரகவாதி என்று சொல்ற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பேசினாங்கண்டா, இவர் இந்த பாவனை பாவிச்சிருக்கிறாரு, இது மது பாவனம் என்று சொல்றது, அந்த ட்ரக்ஸுக்கு எடிக்டாக இருக்கிறது சொல்றது மக்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு விடயம், மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விடயம், பெரும் பாவம் அது. இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சுட்டு மௌத்தாங்க இருக்கிறாரு. மக்கள் எல்லாரும் தேவையில்லாம பேசிக் கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் தலையெழுத்த மாத்தினான். அவர் மௌத்தாங்கி போற நேரம், சக்கராத்துல இருக்கிற நேரம், பக்கத்துல மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொல்லி கொண்டு மௌத்தாயிட்டாரு. நண்பர்களே, சகோதரர்களே, ட்ரக்ஸ் தான் பாவிச்சாரு, பெரிய ஹராத்தை தான் செஞ்சிருக்கிறாரு. கடைசி முடிவு அல்லாஹ் கலிமாவோடு மாற்றினான். யாருடைய வார்த்தை இறுதி வார்த்தை கலிமாவாக இருக்குமோ அவர் நிரந்தரமான சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாரு. எனவே அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுக்கட்டும். நாங்க யாரும் ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுங்க. அல்லாஹ் மன்னிக்கிறான். 1000 வருடங்கள் வாழ்ந்தாலும் காஃபிராக வாழ்ந்துவிட்டு மௌத்தாக முன்னால கல்லையும் மண்ணையும் சிறையும் வழங்கி கொண்டு அல்லாஹ் இல்ல இல்லன்னு சொல்லி சக்கராத்தில் இருக்கிற நேரம் அடைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவன் என்று சொல்லி அந்த காஃபிரான மனிதன் இஸ்லாத்துக்கு வந்தா அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அசதுல்லா, அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் மௌத்தாகுறாங்க. எப்படி மௌத்தாங்கினாங்க? மௌத்தான பின்னால ஈரல சப்பி துப்பின வஹ்ஷிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குறான். ரசூலுல்லாஹ்க்கு விருப்பமிக்கல்ல, அவருக்கு ஹிதாயத் கிடைக்கப்படான்னு நினைக்கல. சாச்சாட ஈரல சப்பி துப்பினவன் எங்கட பாசையில சொல்றதா இருந்தா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னான், வாய மூடிக்கொண்டு மன்னிப்பு கொடுங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கொடுத்தார்கள். மஜ்மாவில் உட்கார வைத்தார்கள். அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்திருக்கிறான், ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கொடுத்திருக்கிறாங்க. நானும் நீங்களும் மன்னிப்பு கொடுக்க மாட்டோம் என்று அடம் பிடிக்க என்ன அதிகாரம் இருக்கிறது? என்ன தைரியம் இருக்கிறது? என்ன உரிமை இருக்கிறது? 3 நாட்கள் மாத்திரம் அனுமதி, அதுக்கு பின்னால் எந்த அனுமதியும் இல்லை. எல்லாரும் கபருக்குள்ள போகணும். கபரு பேசுது, என்ன முதுகுக்கு மேலால் நடமாடி கொண்டிருக்கிறாய், என்னிடத்தில் ஒரு நாள் வர இருக்கிறாய், நீ வா, நான் உன்னை பார்த்துக் கொள்றேன். சகோதரர்களை, சிந்தனை கெடுப்போம், திருந்துவோம், மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கொடுப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான இந்த ரமதானில் ஒட்டுமொத்த பாக்கியங்களை அடையும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக, சொர்க்கவாதிகளாக மாற்றுவானாக. கிருபையுள்ள ரப்பே ஜமானையால் எங்களை புரிந்து கொள்வாயாக, நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வாயாக, நன்மையான காரியங்கள் ஆசை ஆர்வத்தை தந்துருவாயாக, பாவத்தில் வெறுப்புண்டாக்குவாயாக, உள்ளங்களை சுத்தப்படுத்துவாயாக. கிருபையுள்ளவனே, ஒற்றுமையை நசீபாக்குவாயாக, புரிந்துணர்வை நசீபாக்குவாயாக. அல்லாஹ் இந்த ஊர் மக்களை புரிந்து கொள்வாயாக, ஒற்றுமையை நசீபாக்குவாயாக. தீனுடைய கேந்திர ஸ்தலமாக இந்த மஸ்ஜிதை மாற்றி அருள் புரிவாயாக. இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள், வாலிபர்கள், சிறியோர்கள், பெரியோர்கள் அனைவரையும் கபூல் செய்வாயாக. எங்களுக்கு ஒரு நாளைக்கு மூத்து இருக்குது. யா அல்லாஹ், எங்களை மூத்த நல்ல மூத்தாக ஆக்குவாயாக. கலிமாவை மொழிந்து கொண்டு சொர்க்கத்தை பார்த்து கொண்டு சிரித்த முகத்தோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற பாக்கியமான மூத்தன் எங்களை முழு பரம்பரைக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை அங்கீகரிப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.